அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நல்ல காற்று வீசிட்டு இருக்குங்க. ஒரு ரம்மியமான மாலை நேரம். அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த சமகால அரசியல் அனலை பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அதிமுகவை சுற்றி தான் அவ்வளோ அனல் வீசிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இன்றைக்கு கூட ஒரு பக்கம் எடப்பாடி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் போட்டி அதிமுக சி.வி. சண்முகம் சைடும் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. இதில் எடப்பாடி சைடு வேலுமணி சைடுக்கு ஷாக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க போட்டி பொதுக்குழு அப்படின்னு சில நகர்வுகளை முன்னெடுக்கிறாங்க. சீக்ரெட்டாக சில ஸ்கெட்சுகளை போட்டிருக்காங்க. அதை ஒட்டி கொஞ்சம் ஜெர்க்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த இரண்டு தரப்பு நகர்வுகளையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க தாவேக்கா சைடில், குறிப்பாக விஜய் சைடில். ஸோ பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. அந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எடப்பாடியின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆடிப்போன வேலுமணி டீம் கட்சியுடைய தலைமை உத்தரவை மீறி தாவேக்காவுக்கு 25 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க டீம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, தீவிரமாக நகர்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு சி.வி. சண்முகம் அவங்களுடைய டீம் போட்டி பொதுக்குழு கூட்டத்தை உடனடியாக பொதுக்குழு கூட்டத்தை கூட்டணும். அங்கே எடப்பாடி அவரே வந்து கூட அவர் தான் தலைமை, என்ன ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்ட்டு அவரு ஆய்வு செய்யணும் அப்படின்னு அவங்க தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் மே 19ஆம் தேதி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் அரங்கேறினதுங்க. அதிமுகவுடைய தலைமை கழக அலுவலகத்துல தான், எம்ஜிஆர் மாளிகையில தான். தொடக்கத்துல எடப்பாடி அவர்களுடைய வீட்டில் நடக்கிறதா இருந்தது, பின்னாடி இங்கே வச்சிருக்காங்க. இந்த கூட்டம் தான் முன்னாள் அமைச்சரான திரு எஸ்.பி. வேலுமணி, திரு சி.வி. சண்முகம் அவங்களுடைய டீமை சாட்சி இருக்கு, அசைச்சு பார்த்துருக்கு அப்படிங்கிறாங்க எடப்பாடி அவர்களுடைய டீம்ல. முதல்ல என்ன நடந்தது உள்ள அப்படின்னு பார்த்தரலாம். நம்ம தான் அதிமுக வெற்றிக்கு முக்கியமான காரணம். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய எடப்பாடியார் ஐயா தான் காரணம். ஆனா போட்டி டீமு கட்சிக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுத்தது சரிதான் அப்படின்னு நிறைய பேர் நீக்கியிருக்காங்க இல்லையா மாவட்ட செயலாளர்களை. இது சம்பந்தமாக ஆதரவாக கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் முழுமையாக நாங்கள் எடப்பாடி அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படணும், அதுக்கான முயற்சிகளை நம்ம தீவிரப்படுத்தணும், சபாநாயகர் முடிவு எடுக்கலன்னா நம்ம அடுத்த கட்டமான விஷயங்களை தீவிரப்படுத்தணும் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. எல்லாவற்றுக்குமே அங்கே வந்திருந்த மாவட்ட செயலாளர்கள் ஒருமித்த கருத்தோடு ஆதரவையும் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் அறிக்கை வெளியிட்டப்போ கூட கிட்டத்தட்ட 53 எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சியினரோடு சேர்த்து வெற்றி பெற்றதற்கு முழு முதற் காரணமே நம்முடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. இதில் நாங்கள் முழுமையாக எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு அவர் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு வந்திருந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் கடிதமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. வெளியில் வந்து செய்தியாளர்கிட்ட பேசினப்ப முன்னாள் அமைச்சரான திரு பி.வி. ரமணா அவரும் கூட மொத்தம் 87 மாவட்ட செயலாளர்கள், 80க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க, இதுவே ரியல் அதிமுக நாங்க தாங்க அப்படின்னு உணர்த்துது அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு தான் ஆப்போசிட் சைடில் ஷாக்குங்க சிவிஎஸ் உடைய சைடில். ஏன்னா இதுக்கு முன்னதாகவே 32 எம்எல்ஏக்கள் இருந்தால் கட்சி தாவல் இதெல்லாம் வராது, பிரச்சனைலாம் வராது அப்படின்னு அதற்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க 47 எம்எல்ஏக்களில். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வாக்கெடுப்பில் பார்த்தோம்னா 25 பேர் தான் எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் நின்னாங்க. சிலரை அப்படியே எடப்பாடி அவர் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த பக்கம் தூக்கிட்டாரு. இது சிபிஎஸ் சைடில் ஃபஸ்ட்டு ஷாக்கு. இருந்தாலும் இவங்க இதை வச்சே ஒரு கேம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எஸ்.பி. வேலுமணி சிபிஎஸ் சைடில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை இந்த பக்கம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடப்பாடி சைடு ஈடுபட்டாங்க. இதற்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்.பி. வேலுமணி சைடில் அவங்க சிவிஎஸ் சரி நம்ம பொதுக்குழுவை கூட்டுவோம், அதை கூட்டினோம்னா சட்ட ரீதியாகவும் நமக்கான அதிகாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு அந்த வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டாங்க. எல்லா பக்கமும் கையெழுத்து வாங்கி பொதுக்குழு கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுவில் எடப்பாடி அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும், தாவேகா கூட்டணி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது சரி அப்படின்னு நிரூபிக்கணும்,
பிடிக்கணும், இதன் மூலமாக இங்க தாவேக்காவுடைய அமைச்சரவையில இடம் பிடிக்கணும் அப்படின்னு இந்த நகர்வுகளை தீவிரப்படுத்திட்டு இருந்தாங்க. இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி அவங்களுடைய சைடு அமைச்சர் பதவிக்காகத்தான் இப்படி எல்லாம் துரோகம் செய்யறாங்க அப்படின்னு அட்டாக் பண்ணி மாவட்ட செயலாளர்கள் பலரையும் சிவிஎஸ், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட பலரையுமே நீக்கினாங்க. அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்களையும் நம்ம காணொலியில பதிவு செஞ்சிருந்தோம். இப்ப இவங்க பொதுக்குழு கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு தீவிரம் காட்டுறதால அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தான் மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் நைட்டோட நைட்டாக தகவல்களை அனுப்பி தன்னுடைய பலத்தையும் இன்றைக்கு நிரூபிச்சிருக்கிறார் எடப்பாடி. ஸோ கட்சி நிர்வாகிகள், வேறு வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோரும் தன்னுடைய பக்கம்தான் இருக்காங்க அப்படின்னு இந்த மாசேக்கள் கூட்டம் மூலமாக எதிரணிக்கு நிரூபிச்சிருக்காப்புல. அவங்களுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பல, தவேகாவுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் பலம் எங்க பக்கம்தான் இருக்கு, புரிஞ்சு உங்களுடைய கேம் ஆடுங்க அப்படின்னும் இந்த மாசேக்கள் கூட்டத்தின் மூலமாக மெசேஜையும் தட்டி விட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க இபிஎஸ் அவங்களுடைய ஆதரவாளர்கள். வேலுமணி கொடுத்த இரட்டை உத்தரவாதம், செக் வைக்கும் எடப்பாடி, உட்கட்சிக்குள்ளேயே ஹைஜாக் அரசியல். எதிர்பார்த்த எம்எல்ஏக்களும் வரல, 25 பேர் தான் ஆதரவு கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர்களும் பெரும்பாலானவங்க எடப்பாடி அவர்கள் பக்கம் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. இது எல்லாமே மாஜிக்கல் சிவிஎஸ், எஸ்பி வேலுமணி இவங்களுடைய டீமுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்குங்க. ஸோ மேற்கொண்டு எடப்பாடி அவருடைய கை ஓங்கக்கூடாது அப்படின்னு வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. சீக்ரெட் நகர்வுகள், அதில் முக்கியமாக தொடக்கத்திலேயே தங்களுக்கு ஆதரவு கொடுத்த எம்எல்ஏக்களை தக்க வச்சுக்கிறதுக்காக 2 விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. டீல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒன்று, தொடக்கத்திலேயே 2C வரை தேர்தல் செலவுகள் அப்படின்னு நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி சைடு நடுவில் சில எம்எல்ஏக்கள் அதான் 32 ஆதரவு இருந்ததுன்னு சொன்னாங்க. டக்குன்னு 7 பேர் குறைஞ்சிட்டாங்க இல்லையா? இந்த விஷயம் வந்த பிறகு கொஞ்சம் சுதாரித்து மறுபடியும் ஒரு 3C வரை பகிர்ந்திருக்காங்க. உங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய விஷயங்களையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, அதிமுக பேசணுன்னு ஆடிட்டு இருக்கு கட்சி. அதே போல தான் காத்தடிக்க அடிக்க நமக்கு மொபைல் கேமராவும் ஆடிக்கிட்டு இருக்கு. எப்படி பொருத்தமாக வந்திருக்கு பாருங்க. சரி, இதில் பார்த்தோம்னா இதுக்கு அடுத்து டெல்லிக்கிட்டேயும் நம்ம பேசியிருக்கோம். அங்கேருந்து நமக்கு சப்போர்ட்டுகள் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தைரியமாக நம்ம பக்கம் நில்லுங்க, பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினோன்னா நம்ம எல்லாமே சக்ஸஸாக மாறிடும். இங்கே தாவேகா சைட்லேயும் நமக்கு பாசிட்டிவாக பேசியிருக்காங்க அப்படின்னு தங்களுடைய எம்எல்ஏக்கள் வேற பக்கம் டீம் மாறி போயிடக்கூடாது அப்படின்னு அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. உடனே இந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுதான் எடப்பாடி அவங்களுடைய டீம்ல இருந்து உடனே கேன்வாஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் சில டீம் உள்ளே இறங்கினாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு தேர்தலுக்கான செலவுகள், அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு கட்சியிலையும் சில முக்கிய பொறுப்புகள், இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம், நீங்கள் இந்த சைடு வாங்க அப்படின்னு சிலர்கிட்ட பேசியிருந்திருக்காங்க. அவங்க 5 அப்படின்னா இவங்க அதையும் தாண்டி அப்படின்னு ஐப்படத்து விக்ரம் அவர்கள் போல பேசியிருக்காங்க. இதே மெத்தேடில் தான் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள்கிட்டையும் இங்கேயே இருங்க, நீங்கள் தேர்தல் நேரத்தில் செலவு செஞ்சுருப்பீங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னும் தொடக்கத்திலேயே ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த வளமான வைட்டமின்லாம் கட்சியினருக்கும் போயிருக்கு. அதுதான் இங்கே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் பெரிய அளவிலான ஆதரவாகவும் எடப்பாடி பக்கம் மாறி இருக்கு அப்படின்னு இந்த பின்னணியில் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது சொந்த கட்சிக்குள்ளாரியே 2 பேரும் மாறி மாறி மாசேக்களையும் எம்எல்ஏக்களையும் தூக்குற அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஹைஜாக் அரசியலை அப்படிதான் சொல்லி ஆகணும். இதுல இந்த கேம்ல அவங்க கை ஓங்குற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தான் இங்க சிவிஎஸ் சைட்ல இருந்து உடனடியாக மே 19ஆம் தேதியே அவங்க தனியா ஒரு மீட்டிங் நடத்திட்டு சட்ட ரீதியாக சில முயற்சிகளை எடுப்போன்னு பேசிட்டு உடனடியாக கவுண்டர் கொடுக்குற மாதிரி எடப்பாடி அவரு எப்பொழுதுமே அவருக்கு அதிகாரம், சொந்த நலன் மட்டும்தான், சுயநலம் மட்டும்தான். தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு நம்ம பேசணும். தாவேகா கூட்டணிக்காக அவங்களும் வந்தாங்க. ஆனால் தாவேகாவினரை உதாசீனப்படுத்தினதே எடப்பாடி தான். அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் எந்த பொறுப்புமே வேணாம், நான் வரேன் இணைச்சிக்கோங்கன்னு சொன்னார். அவரையும் உதாசீனப்படுத்தினார். எல்லோரையும் வேணான்னு சொல்லி தேமுதிக கூட என்டிஏ கூட்டணியும் கூட ஃபர்ஸ்ட்லேயே வேணான்னாரு. அப்புறம் தான் கடைசியாக இங்கே ஒப்புக்கொண்டாரு. ஸோ எல்லா இடத்துலையும் அவர் மட்டுமே அதிகாரத்துவமாக செயல்பட்டார். அதனால தான் இன்னைக்கு நம்ம 3ஆவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு எடப்பாடி தான் கூட்டணி அமையாததுக்கு காரணம் அப்படின்னும், இன்னைக்கு நாங்கள் ஆட்சி அமைக்க உதவி செய்கிறோம் அப்படின்னும் தாவேகா சைட்லேயும் ஒரு சேஃபான ஒரு பிளேஸை போட்டு வச்சுக்கிட்டு எடப்பாடியும் அதாவது தனிமைப்படுத்துகிற மாதிரி
தொண்டர்கள்ட்ட இருந்து இப்படியான ஒரு அட்டாக்கையும் முன்னெடுத்தாரு சிவிஎஸ். இதன் மூலமாக திமுக தோற்கடிக்கப்படணும், அதனால வலுவான கூட்டணி அமைக்கணும்னு நாங்க தேர்தலுக்கு முன்னாடியே முயற்சி செஞ்சோம். இப்ப தேர்தலுக்கு அப்புறமும் தீய சக்தி திமுக, அதனாலதான் இப்ப நாங்க தாவேகா பக்கம் நெருங்குகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கிரவுண்டை செட் பண்றாங்க தொண்டர்கள் கிட்ட. அப்பதான் தொண்டர்கள் கிட்ட இவங்க மீது ஒரு கரை வராது, கெட்ட பேர் வராது அப்படிங்கிறது சிவிஎஸ், எஸ்பி வேலுமணி அவங்க டீமுடைய ஒரு கணக்கா இருக்குங்க. மேலும் தாவேகா வட்டாரத்திலிருந்தும் நீங்க எந்த அளவுக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள்கிட்ட உங்களுக்கான ஆதரவு வட்டத்தை அதிகரிச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது தாவேகாவுடைய இமேஜையும் டேமேஜ் பண்ணாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதாலையும் இப்படியாக சிவிஎஸ் டீம் சில முயற்சிகளை தீவிரப்படுத்தியிருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி சைடில் உடனடியாக சுதாரிச்சுக்கிட்டு தூய சக்தின்னு தாவேகா சொல்றாங்க, திரு ஜோசப் விஜய் சொல்றாரு. ஆனா அவங்க அசுத்த சக்தி அப்படின்னு டைரக்டாக டிவிக்கு அட்டாக்கையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதற்கிடையில தாவேகாவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு 3 ஆப்ஷன்ஸை விசாரிச்சுட்டு இருந்திருக்காரு. 3 வகைகள்ல. 1, இவர்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தா என்ன மாதிரி சட்ட ரீதியா பிரச்சனைகள் வரும், பின்னாடி அது இமேஜை பாதிக்குமா. 2, இவர்களை எம்எல்ஏக்களாக மட்டுமே ஆதரவை வச்சுக்கலாமா. 3வது, தகுதி நீக்கம் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டா மீண்டும் மறு தேர்தல் வருமா. அப்படி ஒரு வரப்ப அது நமக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக அமையுமா அப்படின்னு இப்படி ஒரு 3 ஆப்ஷன்களை வைத்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. இப்படியாக சுத்தி சுத்தி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம தான் சமகால அரசியல் வேகம் காட்டிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இதற்கிடையில பாஜகவில் தலைமை மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு தகவல்கள் வந்திருக்கு. அந்த பின்னணிகளை நம்ம அடுத்த காணொலியில விரிவாக நம்ம பார்க்கலாம். மறக்காம உங்கள் சகோ சேத்தலங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். அனைவருமே கருத்துரை பகுதியில் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.